திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஊராட்சி ஒன்றியம் பெருவாயல் ஊராட்சியில் உள்ள டிஜேஎஸ் மெட்ரிக் பள்ளியின் விளையாட்டு விழா மற்றும் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. டிஜேஎஸ் கல்விக் குழும தலைவரும் கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏவுமான டிஜே கோவிந்தராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு டிஜேஎஸ் கல்விக் குழும இயக்குனர் டிஜே ஆறுமுகம், துணைத் தலைவர் டிஜே தேசமுத்து, டிஜேஎஸ் மெட்ரிக் பள்ளியின் தாளாளர் டாக்டர் ஏ பழனி, கல்விக் குழும இயக்குநர்கள் ஏ விஜயகுமார், ஏ கபிலன், டி தினேஷ், டிஜேஎஸ் தமிழரசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்வில் பள்ளி முதல்வர் பி ஞானப்பிரகாசம் அனைவரையும் வரவேற்றார். இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பட்டிமன்ற பேச்சாளரும் புலவர் எம் ராமலிங்கம் பங்கேற்று சிறப்புரை ஆற்றினார். விழா முடிவில் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு விழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் கல்வியில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கும் சிறந்த ஆசிரியர்களுக்கும் டிஜேஎஸ் கல்விக் குழும தலைவரும் எம்எல்ஏவுமான டிஜே கோவிந்தராஜன் மற்றும் புலவர் ராமலிங்கம் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தனர். விழா முடிவில் நிர்வாக அலுவலர் ஏழுமலை நன்றி கூறினார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள், யோகா மற்றும் தற்காப்பு கலை நிகழ்ச்சிகள் ஆகியவை நடைபெற்றது. இருப்பான் அவனை கூப்பிட்டு இன்னும் சொல்றீங்களா, ஒரு அறிவியல் உண்மை என்ன தெரியுமா சொல்லுது, யார் ஒருவன் துருதுருப்பாக இருக்கிறானோ, யார் ஒருவன் ரொம்ப சேட்டை பண்றானோ, அந்த பிள்ளைகளை மடைமாற்றம் செய்து விட்டால் பிற்காலத்தில் சிறந்த கலைஞனாக கண்டுபிடிப்பாளனாக வருகிறான் என்று உலக வரலாறு கூறுகிறதுன்னு சில உதாரணங்கள் கொடுத்திருக்காங்க. அதனால நம்ம சில விஷயங்கள்ல படிப்புக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்க, மார்க் வாங்குற பிள்ளையை விட மதிப்பு வாங்குற பிள்ளை நமக்கு வாய்க்க பெற்றால் போதும் என்ற பெருமிதத்தை பெற்றோர்கள் அடைய வேண்டும். ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பிள்ளைகள் இன்னைக்கெல்லாம் ஜெனரேஷன்ல எப்படி எப்படியோ போகுது. இந்த பள்ளிக்கூடத்தில் வந்துட்டா எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்கன்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா அவங்க கல்வியை ஊட்ட முடியும். கல்வியை கொடுக்கிற அவங்களுக்கு நாம உறுதுணையாக இருக்கணும். என் பரமபிதாவே நீர் குயவன் யாங்கள் களிமண். அருமையான வசனம் அது. அந்த களிமண்ணை என்ன பண்றான் ஒரு குயவன், ரெண்டு கையாலையும் தான் பிசையறான். வெளியில இருக்கிற கை ஒன்று இருக்குது, உள்ள இருக்கிற கை என்ன பண்ணுது, அந்த பானை எப்படி வரணும்னு உள்ள இருக்கிற கை போராடுது. சில நேரங்களில் அந்த பானை மண் வெளிநடப்பு செய்யற போது வெளியில இருக்கிற கை தட்டி கொடுக்குது. வெளியில இருக்கிற கை தான் பெற்றோர்கள், உள்ளே இருக்கிற கைகள் தான் ஆசிரியர்கள். இரண்டு கைகளும் இணைந்தால் தான் ஒரு அழகான பானை கிடைக்கும் என்றால், கலைப்பொருள் கிடைக்கும் என்றால், விலை மதிக்க முடியாத ஒரு பிள்ளை இந்த இந்திய தேசத்திற்கு உலகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இணைந்து பொறுப்போடு செயல்பட்டால் தான் அது சாத்தியமா. அவன் என்ன பண்ணிட்டான், திடீர்னு நின்ட்டான் சார். நின்றுட்டு ரெண்டு இருமே ஒரே காப்பா இருக்குதுன்னா அவர் சொன்னாரு, காலையிலேருந்து நல்லா தாண்டா இருந்த, சும்மானாலும் இரும்பி காட்டாத, உனக்கு இருமலும் கிடையாது சளியும் கிடையாது பாராட்ட. கொஞ்சம் தூரம் போனான், டயர்டா இருக்குது, தொட்டு பாரு சுடுற மாதிரி இருக்குதுன்னா. தொட்டு பார்த்து ஜில்லுன்னு இருக்குதுடா, ஒன்றும் ஜுரங்கரம் ஒன்றும் இல்லைன்ட்டாரு. ஜுரம் இல்லைடா, இருமல் இல்லைடா, ஐஸ்கிரீம் வாய்ப்பு. போன வாரம் ஐஸ்கிரீம் கேட்டான் சார், ஜுரம் அடிக்குது இருமலா இருக்குதுன்ட்டாரு. இப்ப அவர் வாயால ரெண்டு இல்லைன்றதை உறுதிப்படுத்திக்கிட்டு கேட்டான்னா, இந்த மாதிரி திறமைக்கு, ஆற்றலுக்கு, அறிவுக்கு பஞ்சமே கிடையாது. மேத்ஸ்ல கணக்கில் நான் 100க்கு 100 வாங்கிட்டேன், நீ என்ன நினைப்பேன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துடுண்டான்னார். அது மாதிரிலாம் உனக்கு வரக்கூடாதுன்னா 20 வாங்கிக்கிறேன்னா.